படம் சூப்பரா இருந்தது. ஃபேமிலி எல்லாரும் போய் பார்க்கலாம். ஃபுல் என்டர்டெய்னிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்கா இருந்து, செகண்ட் ஹாஃப் வந்து மெசேஜும் கொடுத்து, சோஷியல் மெசேஜ் மாதிரி கொடுத்து, பிளஸ் என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு. ஸோ ஓவராலா வந்து இட் வாஸ் ரியலி குட் மூவி. பார்ட் 1 விட பார்ட் 2 ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி என்டர்டெய்னிங்கா இருந்தது. அண்ட் பார்ட் 2ல வந்து ஆனால் கொஞ்சம் நிறைய சோஷியல் மெசேஜ் இன்னும் நிறைய கன்வே பண்ண மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் வெரி குட். அவங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. குட்டி பாப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தா. ஆக்சுவலா லைக் தமிழும் பேசுறது கொஞ்சம் இதுவா இருந்தாலுமே வந்து ரொம்ப நல்லா பேசினா. அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. பார்ட் 1ஓட இது சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. மிச்சபடி படம் சூப்பராக இருந்துச்சு. 1ஓட நல்லா இருந்துச்சு. பார்ட் 1 தாண்டி இதில் பார்ட் 1 மாதிரி தான் ஃபன் அதிகமாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. நடிச்சு எல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயின்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கண்டகுஸ்தி படம் பார்த்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். சில கேப்பில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை பார்த்தோன்னா இந்த படம் எனக்கு சில நாட்களில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபைட் சீனு எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. எல்லா படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு ஹிட் இருந்தாலும் செகண்ட் பார்ட் வந்து சொதப்பலாக தான் எடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு தான் இருக்குது படம். அந்த அளவுக்கு ஒன்றும் மாற்றலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்ட்டோட இதுவும் நல்லா தானே இருக்குது. ஹிட்டு தான் படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா பிடிச்சிருந்தது. ஹீரோவும் பார்த்தீங்களா லாஸ்ட்ல ஒரு ஃபைட்டு வரும். அந்த ஃபைட் சீன்லாம் வேற லெவலில் இருந்தது. ஹீரோவும் ஃபைட் பண்ணுவாங்க. வேற லெவலில் இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு வந்துட்டு எங்கேயுமே ட்ரா பேக்னு எதுவுமே சொல்ல முடியாது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 ரொம்ப நல்லாவே இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். ஆனால் எல்லா ரோலுமே நல்லா இருக்கு. அந்த குட்டி பிள்ளையிலேருந்து ஈச் அண்ட் ரோல் ரம்யா கிருஷ்ணன் மேம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் இன்னும் நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டெய்னர் எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஹியூமர் நிறையா இருக்கு. லைக் அந்த ஜாரா இருக்காங்க சாரி. ஸோ இன்னும் நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டெய்னர் இல்லை, அதை விட இது நல்லாவே இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக காமெடி, சிரிச்சுட்டே இருக்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது பொண்ணுங்களும் தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்கணும், அப்புறம் சப்போர்ட் பண்ணணும் ஃபேமிலிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. குட்டி பாப்பா ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டீச்சரும் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய சீன்ஸில் வராங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா ஜாலியாக இருக்குங்க. நல்லா என்டர்டெயின், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் நல்லா பர்டிகுலராக சூப்பராக இருக்குது. நல்லா சாங்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. நல்ல சாங்ஸோட பிக்சரேஷன் நல்லா டான்ஸும் நல்லா சிம்பிள் நல்லா இருக்குது. டோட்டலாக ஓவராலாக ஜாலியாக விமன் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அந்த மெசேஜ் கொஞ்சம் ஃபன்னாக நல்லா ஜாலியாக காமெடியாக சூப்பராக இருக்குது. பார்ட் 1 பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அது பார்ட் 1க்கு அதோட கண்டினியூஷன் வந்து லாஜிக்காக கம்பேர் ஆகிடுச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு. இல்லைனா கொஞ்சம் அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே கேரக்டர்ஸ் அப்படியே கொஞ்சடாக வருது. ஸோ அதனால் அப்படியே ஒரு ஃப்ளோவில் இருக்க மாதிரி தான் இருக்குது படம். பார்ட் 1 பார்ட் 2ங்கிறது ஒரு ஃப்ளோவில் இருக்க மாதிரி இருக்குது. ஆட் ஆன் பண்ணதுன்னா எனக்கு என்ன பொறுத்த நான் சொல்லணும்னா, சாங்ஸ் வந்து பார்ட் 1ல் வந்து கொஞ்சம் 2-3 சாங்ஸ் தான் இருந்தது. இதில் சாங்ஸ் நல்லா இருக்குது. அப்பப்போ பிரேக்கில் நல்ல சாங்ஸு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஃபன் ஃபீல்டாக இருக்குது. நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. அதான் உண்மையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சாரை பொறுத்த வரைக்கும். ஒரு 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 லீடிங் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு கொஞ்சம் அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டருக்காக தான் அவர் இது பண்ணுறது தவிர எந்த விதம் தான் ஹீரோ டாமினேட் பண்ணணும் இல்லாமல் கதைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் ரொம்ப அந்த விஷயம் ரொம்ப அவர் அப்ரிஷியேட் பண்ணுவோம். எல்லா ஹீரோஸுமே அதை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டோரிக்கான ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அது இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அந்த கதைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. எக்ஸலண்ட்டுங்க, சான்ஸே இல்லை. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு டக்குன்னு நேம் ஞாபகம் வந்ததுன்னா, என்னோட சின்ன வயசுல பார்க்கும்போது அந்த பேபி ஷாலினி அந்த ஆர்டிஸ்ட் அவங்க அந்த அவங்க அஜய் அந்த பேபி ஷாம்லிக்கு அப்புறமா இது ஒரு விக்ரம் படத்தில் ஒரு பேபி ஆர்டிஸ்ட் பண்ணாங்க. அதோட சூப்பராக இருக்கு. ஜாரா அந்த பொண்ணு தானே, ஜாரா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஜாரா ரொம்ப சூப்பராக இருக்கு. டெக்னிக்கலாக ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். கொஞ்சம் அந்த எடிட்டிங் இந்த போர்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாற்றி ஃபைட் சீக்வன்ஸும் மாற்றி வர்றப்போ கொஞ்சம் இதாக இல்லாமல் இருக்கிறதுனால அது நல்லா இருக்கு. அதை சொல்லிட்டேன். சாங்ஸ் சூப்பராக இருக்கு. ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருக்கு. சினிமாட்டோகிராஃபி பக்காவாக இருக்கு. சினிமாட்டோகிராஃபி அந்த ஏரியல் வியூவில் அந்த இதை எடுத்துருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. ஸ்டென்ட் பர்டிகுலராக சொல்லணும்னா ஸ்டென்ட் படத்துக்கு முக்கியமானது. ஆக்ஷன் போர்ஷன் கண்டினியூஸாக நல்லா இருக்கு.